சிலுவை பயணம் நாள் 32. தள்ளி போடாதிருப்போம். நாளை முதல் என்பவன் தன் இடத்தை வேறு யாருக்கோ தாரை வார்க்க பார்க்கிறான். தாரை வார்க்க ஆயத்தமாகிறான். சோம்பேறி தன்னைத்தான் சமாதானப்படுத்தி கொள்ள பயன்படுத்தும் சொல் நாளை முதல். இயேசுவின் சீடர்கள் உடனே வலைகளை விட்டு பின் சென்றார்கள். மீனை விற்று வருமானத்தோடு நாளைக்கு வருகிறோம் என்று சொல்லவில்லை. மார்க்கு 1:16-18 உணவை தள்ளி போட விரும்பாத நாம் உழைப்பையும் தள்ளி போடக்கூடாது. பொழுதுபோக்கு அதிகமாகி அத்தியாவசிய பணிகளை ஒத்தி போடுகிறவர்கள் அதிகம். அதுவும் தற்காலத்தில் மொபைல் ஃபோன் இதை அதிகப்படுத்துகிறது. நாம் மரங்கள் போல நிற்க படைக்கப்பட்டவர்கள் அல்ல, ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். எதை தள்ளி போட்டாலும் அனுதினம் கிறிஸ்துவை தியானிப்பதை தள்ளி போடாதிருங்கள். அவரை சந்திப்பதை தவிர்க்காதிருங்கள். நன்றி.